வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு பாட்டி உங்களுக்கு ஒரு அழகான எறும்பும் அதனுடைய வண்டி கதையும் சொல்ல போறேன். வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா? ஒரு அழகான பச்சை புல்வெளியில் ஒரு சிறிய எறும்பு வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த எறும்பு மிகவும் உழைப்பாளி. தினமும் காலை எழுந்தவுடன் தன்னுடைய உணவை தேடி ஓடிவிடும். இன்று வேலை செய்தால் நாளை நிம்மதியாக இருப்பேன் என்று அந்த எறும்பு எப்பொழுதுமே ஒரு தாரக மந்திரம் வைத்துக்கொள்ளும். அதே புல்வெளியில் ஒரு வண்ணமயமான வண்டு இருந்தது. அந்த வண்டு மிகவும் சோம்பேறி. அது வேலை செய்வதை விட பாடுவதும் ஆடுவதும் விளையாடுவதும் இவையை விருப்பம் கொண்டவை. ஒரு நாள் எறும்பு தானியங்களை சேகரித்து கொண்டு இருந்தது. வண்டு அங்கே வந்து சிரித்து கொண்டே கேட்டது, ஏன் எறும்பே இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாயே, வாங்க விளையாடலாம். எறும்பு சிரித்து கொண்டே சொன்னது, இப்பொழுது வெயில் காலம், சாப்பாடு நிறைய கிடைக்கும். ஆனால் மழைக்காலம் வந்தால் என்ன செய்வோம்? அதற்காகத்தான் நான் சேமிக்கிறேன். அதற்கு வண்டு அதை கேட்டு சிரித்தது, அடடா, மழை வர இன்னும் நிறைய நேரம் இருக்கே, இப்போ மகிழ்ச்சியாக வாழலாம். எறும்பு ஒன்றும் சொல்லாமல் தனது வேலையை தொடர்ந்து செய்தது. நாட்கள் கடந்து போனது. மேகங்கள் திரண்டு வந்தது. ஒரு நாள் பலத்த மழை பெய்தது. புல்வெளியில் முழுவதும் நீர் நிறைந்தது. உணவு எதுவும் கிடைக்கவில்லை. அப்பொழுது வண்டு பசித்து கொண்டு நடுங்கிக் கொண்டு இருந்தது. ஐயோ, நான் ஏன் வேலை செய்யவில்லை என்று அது வருந்தியது. அது எறும்பின் வீட்டுக்கு போய் கதவை தட்டியது. எறும்பே, தயவு செய்து கொஞ்சம் சாப்பாடு தர முடியுமா? நான் மிகவும் பசிக்கிறேன். எறும்பு கதவை திறந்து பார்த்து அது கோபப்படவில்லை. மெதுவாக சொன்னது, நீ வெயிலில் காலத்தில் விளையாடினாய், நான் உழைத்தேன். ஆனாலும் நான் உன்னை உதவாமல் விடமாட்டேன். எறும்பு தனது சேமித்த உணவிலிருந்து கொஞ்சம் வண்டுக்கு கொடுத்தது. வண்டு மிகவும் நன்றி கூறியது. இனி நான் உன்னை போல் உழைப்பேன், எதிர்காலத்திற்காக சேமிப்பேன் என்று வாக்குறுதி அளித்தது. அதன் பிறகு இருவரும் சேர்ந்து வேலை செய்தார்கள். வண்டு பாடிக்கொண்டே வேலை செய்தது. எறும்பு சிரித்து கொண்டே உதவியது. அதன் பிறகு அவர்கள் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தார்கள். இந்த கதையின் அர்த்தம் புரிந்ததா குழந்தைகளே? இன்று உழைத்தால் நாளை நிம்மதி. எதிர்காலத்திற்காக சேமிப்பது மிக மிக முக்கியம். குழந்தைகளே, நம்ம அடுத்த கதையில சந்திப்போம். பாட்டி கதைகள்.